அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு மரத ஓட்டம் ஆண்களுக்கான மரத ஓட்டத்தை காட்ட இருக்கிறோம். இதனை தொடர்ந்து நம்ம இப்போ போட்டியாளர்கள் ரெடி ஆகிறாங்க. அந்த போட்டியாளர்களை அப்படி பார்ப்போம். இங்கே வாங்க. தலைவருக்கு ஒரு வணக்கம் நம்ம சொல்லுவோம். வணக்கம் அண்ணன். மாமாவுக்கு வணக்கத்தை சொல்லுவோம். இந்த விளையாட்டு போட்டி 6 மணிக்கு நம்ம இன்னும் போட்டியாளர்கள் வந்த வண்ணம் உள்ளார்கள். எத்தனை மணி தொடங்கும்? இன்னும் சிறிது வினாடிகளிலே ஆரம்பித்துள்ளது. எத்தனை போட்டியாளர்கள் எதிர்பார்க்குறது? இதுவரைக்கும் 15 போட்டியாளர்கள் இதுவரைக்கும் பதியப்பட்டிருக்கிறது. 15 இதுவரைக்கும் வரைக்கும் வந்தவங்க உள்ளார்கள். இதுவரைக்கும் 15 போட்டியாளர்கள் பதியப்பட்டிருக்கிறது. முதலாவது பரிசு எவ்வளோ கொடுக்கீங்க? இரண்டாவது பரிசு எவ்வளோ கொடுக்கீங்க? மூன்றாவது பரிசு எவ்வளோ கொடுக்கீங்க? ஆண்களுக்கான முதலாவது பரிசு 25,000 ரூபாய். 2ஆம் 3ஆம் பரிசுகளுடைய இது பரிசு பொருட்களாக வழங்கப்படும். முதலாம் பரிசு காசு ஓலையாகவும் 2ஆம் 3ஆம் பரிசுகள் பரிசு பொருட்களாக வழங்கப்படும். மாரத்தன் அந்த ஓட்ட போட்டி இப்போ கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் நடைபெற போகுது? நான் நினைக்கிறேன் 12 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் நடக்கும். அது இடையூறாக ஒரு நண்பர் இணைந்து கொண்டிருக்கிறார். அதை காட்டுங்க வீடியோவில் கொஞ்சம். ஓகே, இந்த விளையாட்டு போட்டியில் பெரியோர் முறை சிறியோர் வரை வந்திருக்கிறாங்க. அவங்களோட வீரர்களையும் நம்ம இப்போ காட்டணும். கட்டாயம் நிச்சயமாக. நாங்கள் அதுக்கிடையில் ஒரு விஷயத்தை கொண்டு சொல்ல வரோம். எங்களுடைய வையூகே குழுமம் நடத்துகின்ற சித்திரை குதூகலம், அதாவது 40வது தடவையாக இந்த விளையாட்டு போட்டியானது திறமையான முறையில் இடம்பெற்று வருகின்றது. அதாவது 40வது முறை. இந்த முறை நாங்கள் 40வது ஆண்டில் ஹால் வச்சிருக்கோம். விளையாட்டு தொடர்பாக எங்களுடைய கழகம் ஆரம்பிக்கப்பட்ட 12 காலமானா கூட எங்களுடைய இந்த விளையாட்டானது 40வது தடவையாக இன்றைய நாள் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது. அதையொட்டி எங்களுடைய வையூகே குழுமம் சார்பாக மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றோம். என்னென்னு சொன்னால் எங்களுடைய கிராம மக்களுடைய ஆதரவோடு நாங்கள் தொடர்ச்சியாக அந்த நிகழ்வு நடத்தி வரது நீங்கள் வரைந்த ஒரு விடயம். அந்த வகையில் நாங்கள் இந்த இடத்துல வந்து எங்களுடைய கிராம மக்களுக்கும் எங்களுக்கு சகல வழிகளிலேயும் இந்த படப்பிடிப்பினை சிறந்த முறையிலே வழங்கி கொண்டு வருகின்ற நிழல் ஸ்டுடியோவினுடைய உரிமையாளர் தனேஷ் மருமகன் அவர்களுக்கும் நன்றிதலையும் தெரிவித்துக் கொள்வோம். சந்திப்போம். இப்போ வந்து நம்ம வீரர்கள்ட்ட ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் பேசிக்கொள்றோம். ஓகே, நன்றி. தம்பி, எத்தனை வயசு? 12 வயது. 12 வயது ஆகுது. 12 கிலோமீட்டர் தூரம் ஓடணுமா? ஓடுவியா? நம்பிக்கை இருக்கா? இதுக்கு முதல் ஓடிருக்கியா? இதுக்கு முதல் ஓடலையா? இதான ஃபர்ஸ்ட் டைம் வெற்றி வரணும் உனக்கு நம்பிக்கை இருக்குதானே? ஓகே, உனக்கு வாழ்த்துக்களை நாங்கள் இப்போ தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள். எத்தனை இடத்த வருவா? எத்தனை இடத்த ஓடணும்? முதலாவது இடத்த எய்ம் பேச்சு ஓடு. சரியா? அடுத்த பார்த்தோம்னா இங்கே தம்பி வணக்கம். எத்தனை ஆண்டு படிக்கீங்க? 10ஆம் ஆண்டு படிக்கீங்க. நீங்கள் போன முறை முதலாவது இடம் இங்கேயும் ஓடி முதலாவது இடம், புரியிடம் முதலாவது இல்லை பிரிட்டத்தில் மட்டும் முதலாவது இடம். இங்கே வரலையா? இங்கே வந்து போன வருஷம் அப்போ தான் பெஸ்ட் தரம் ஓடுனேன். 8வது. இந்த வருடம் என்ன மாதிரி? 8ஆவதா இல்லை முதலாவதா 2ஆவதா? பெஸ்ட் 2 அடிக்கணும். பெஸ்ட் 2 அடி. அதே ரெண்டு இடத்த நீ வைக்க ஒரு எய்மை வையன் ஒன்றை முதலாவது வர பாரு. நீ பார்க்கணும். ரைவன் கட்டாயம் நீ வெற்றி வரணும். உனக்கு பின்னால் இப்போ தண்ணி ஊற்றுறதுக்கு ரெடியாக நிற்காங்க. யார் வந்தீங்க? அப்பா வந்தீங்க. ஓகே, நாங்கள் உங்களை பின்னால் வந்து கொண்டு இப்போ முதலாவது இடத்த போயிட்டு கொள்ளு. எத்தனை வயசு தம்பி? 15. எத்தனை ஆண்டு வரியா? 10. இதுக்குள்ள சின்ன பொண்ணு ஓடுறான், பெரியாக்கள் ஓடுறான். இல்லை எப்படி இதில் எதுக்கு முதல் விளையாடி இருக்கியா? ஓடி இருக்கீங்க. எத்தனை இடம்? 2 இல்லாட்டி 3. 2 இல்லாட்டி 3. முதலாவது இடத்து எய்ம் வைக்கலையா? இந்த தரம் முதலாவது இடத்த வா. சரியா? இதில் வந்து இப்போ பார்த்தா கட்டும் வயசு மூணாக்கள் நிற்கிறாங்க. அப்போ அந்த விளையாட்டு போட்டி ஓடக்குள்ள உனக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா? பயம் மாதிரி இல்லையா? பயம் இருக்கா? பயப்படக்கூடாது. நெஞ்சில் தைரியத்தை வச்சு ஓடணும். சரியா? நல்ல ஒரு டிஷர்ட் போட்டிருக்கீங்கன்னு நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து காட்டுறீங்க. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். என்ன விளையாட்டு போட்டிக்கு உங்களோட இந்த ஜெர்சி எங்கே? 2 மணி பூரா ஜெர்சி அடிக்கிறா? 2 மணி பூரா அடிக்கிறோம். கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்க்காக கொஞ்சம் போரா கிட்டோட நிற்கும். ஸ்போர்ட்ஸ் மூடுக்கு மாறி தர அந்த மூடு கலாயத்துக்கு 2 மணி போடுவாங்க. கலாயத்துக்கு இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மூடில் நிற்கிங்க. இந்த விளையாட்டை பற்றி என்ன நினைக்கிங்களா? இல்லை, சந்தோஷம் நடக்கு. ஆண்ட ஒன்றுமா ஒரு இளைஞர் ஒன்றில் நடக்க போகுது. கட்டாயமாக இளைஞர்கள் என்னக்குள்ள நீங்கள் இப்போ இளைஞர் பருவத்தில் இருக்கக்குள்ள இதை விட நல்லா விளையாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே விளையாட இப்போ கொஞ்சம் வயது வைத்து அதானே வயது போனாலும் இளமை இன்னும் இல்லை பார்ப்போம். இந்த மாதிரி அதானே உண்மையிலே அழகா இருக்கீங்க. நம்ம சந்திப்போம். ஓகே, சந்திப்போம். தேங்க்யூ. வாங்க அப்படி போ. இந்த விளையாட்டு போட்டியில் ஏற்கனவே நீங்கள் பங்கு பெற்றிருக்கீங்களா? இல்லைண்ணா, இதான் ஃபஸ்ட் டைம். இதான் முதல் தடவை. ஷூவெல்லாம் அடிச்சிருக்கீங்க. கடும் ஓட்டம் ஓடுவீங்க போல. அப்படின்னு இல்லை, ஓடி பார்ப்போம். முயற்சி பண்ணணும். முதலாவது அப்போ நீங்கள் ஒரு பண்ணுக்கு ஓடுறீங்க, வின் பண்ணணும் ஓடல. இல்லை. ஓகே, இவர் வந்து போட்டியாளருக்கு எந்த வித இடையூறும் இல்லாமல் நீங்கள் ஓடுங்க தம்பி, பின்னால் வர ஓடுவாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான். ஓகே தம்பி, வாழ்த்துக்கலாம். நீங்கள் இறுதியாக வந்தாலும் பரவாயில்ல, வாழ்த்துக்கள். அண்ணன் வணக்கம். உங்களுக்கு பிந்திய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இடையில சந்திக்கல அண்ணால வந்து உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் 2 நாள்
2 நாள் தான் அண்ணன் மாலதீவிலேருந்து வந்திருக்காரு. 2 நாள் விளையாட்டு போட்டிக்காக வந்திருக்காரு. இவரும் ஒரு தீவிர செயற்பாட்டாளர் கண்ணை விளையாட்டு கழகத்துக்கு. என்னென்ன நிச்சயமா ஒவ்வொரு முறை நீங்கள் வந்து போகிறீங்க. ஆமாம், இந்த விளையாட்டு போட்டிக்கு இந்த முறை நாங்கள் விளையாட்டு போட்டிக்கிறோம். இதுக்கு முதல் நீங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த விளையாட்டு போட்டியானது. நன்றி நன்றி. ஜிஎஸ் படப்பிடிப்பாளர் ரெடியாக வராங்க. இப்போ அவங்களுக்கு 2 ஆளுக்கு ஒரு சமரா சொன்ன டைம் வேறு, வந்த டைம் வேறு. 5:45 வர சொன்னால் 6:45 வராங்க. 6:45 வராங்க. ஓட பண்ணீங்களா? ஓட்ட போட்டியை பார்க்க வந்ததா? பார்க்க வந்த நீங்களா? யாரோட வந்து? மாமாவோட வந்ததா? ஓகே. நீங்கள் பார்த்து தாக்கல கை தட்டுவீங்களா? ஓடுங்க அண்ணாச்சி, ஓடுங்க அண்ணாச்சின்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க. பின்னால் அந்த கை தட்டணுமா? ஓகே. இல்லை பரவாயில்ல. இந்த விளையாட்டு போட்டி என்ன மாதிரி நீங்கள் விளையாட்டை பார்ப்பீங்களா? இல்லை அங்கே கட்ட வேண்டியதா? அதான் விளையாட்டை பார்க்கணும். சரியா? நீங்கள் விளையாட்டை பார்க்கணும். விளையாட்டு நடக்கா? நீங்கள் கண்ணாடி போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கான்னு நாங்கள் கேள்விப்பட்டிருந்தாங்க. ஆனால் அதை இதை நீங்களுக்கு மாற்றி விட்றாம. வணக்கம் சார். வணக்கம். நம்ம கனகாலமாக போயிட்டு. ஆமாம், நிச்சயமாக. எப்படி சித்திரை எப்படி போயிட்டு? சித்திரை சிறப்பாக போச்சு. சிறப்பாக போயிட்டானே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மரநோட்டத்துக்கு எல்லாம் செய்ய வந்திருக்கீங்களா? இல்லை வீரர்களுக்கு பாராட்ட வந்திருக்கீங்களா? இல்லை ஊக்குவிக்க வந்திருக்கீங்களா? சகல விடயங்களையும் சேர்த்து, அதாவது வீரர்களுக்கு ஒரு ஆதரவு, எமது கிராமத்துக்கான ஒரு ஒத்துழைப்பு, அனைத்து விடயங்களுக்குமாக இணைந்துள்ளோம். 6 மணிக்கு என்ன சொன்னாங்க? இன்னும் 7 மணியாவது விளையாட 6:45 நினைக்கிறேன். வெயிலுக்கு முதல்ல நம்ம ஓடினா கொஞ்சம் நல்லமில்ல. ஏன்னா 7 மணி போனாலும் பிரச்சனை இல்லை. என்னென்னு சொன்னால் காலை வெயிலில் சூரிய பகவானோட ஆசையோடு எங்களுடைய போட்டியாளர்கள் சிறப்பாக போட்டியினை வெற்றி பெறுவார் நினைக்கிறேன். நீங்கள் சூரிய பகவானோட ஆசை என்று பக்தி ரீதியாக சமயம் ரீதியாக போகிறீங்களா? இல்லை அதுலேருந்து வர ஒளிக்கதிர்கள் நம்மளுக்கு விஞ்ஞான ரீதியாக உடம்புக்கு நல்ல மன்ற ரீதியாக சொல்கிறீங்களா? எமது பண்பாடாக தானே பறைசாற்றுது. அதாவது விஞ்ஞானத்தோட இணைந்ததான் நம்முடைய பண்பாடும் இணைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் சொல்கிற சரிதான். சரியா இருக்கு. ஓகே. அவர் ஒரு சிறந்த ஆசிரியர். அதனால் அவர்கிட்ட நம்ம கேள்விகள் கேட்டாலும் குறுக்குமரக்காக கேட்டாலும் அவர் சரியாக சொல்லுவார். வாழ்த்துக்கள். நம்ம சந்திப்போம் பிறகு. நன்றி. கட்டாயம். எல்லா வீரர்களும் ரெடியாகிறாங்க. முன்னுக்கு சிறு வீரர்களை நிப்பாட்டுறாங்க. சிறு வீரர்கள்டா அவங்களும் வீரர்கள் தான். என்னதான் இறுதியாக வரும் வீரர் இவர்தான். அவர் இப்போவே குளிர்பானங்களை அருந்தி கொண்டு வராரு. அடுத்த ஒரு சிறிய வீரர் போய் கொண்டு இறைந்த வாகனத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆட்கள் தான் கூடுதலாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. பாவம் ஹெல்மெட்டும் போய்கொண்டிருக்காங்க இந்த பிள்ளைகள். வீதி இதில் விதிகளை ஹெல்மெட்டை போடுங்க மக்கள், ஹெல்மெட்டை போடுங்க. ஓகே. அடுத்ததாக ஒரு வீரர், அவரை வீரருக்கு பக்கத்திலே அவங்களுக்காக உற்சாகங்களை வழங்கி கொண்டு வராங்க. பாப்போம். இந்த விளையாட்டு போட்டி இப்போ தானே இந்த சரியாக பற்று சந்தியை தொட போகுது. ஹாய் ஹாய். ஓகே, வெல்லுங்க. இந்த மரதன் ஓட்டம்ன்றது கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் ஓடணும். இவங்க 12 கிலோமீட்டர் தொடக்கம் 14 கிலோமீட்டர் வந்தாலும் வரும். சரியான கிலோமீட்டர் நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் இது ஒரே ஓட்டத்தோடு ஓடினாங்கன்னா அந்த களைப்பில்லாமல் ஒரே ட்ரக்கில் போகிற மாதிரி போய்கொண்டு இருந்தாங்கண்டா சரியாக வெல்றதுக்குரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவர் மாலதீவிலிருந்து வந்தவர். இப்போ அவர் சொல்லித்தார் ஏற்கனவே, நான் வெற்றி வரணும் என்று ஓடவில்லை, சும்மா விளையாடணும் என்றதுக்காக வேண்டிய ஓடணும் என்றதுக்காண்டி ஓடுறாருன்னு நினைக்கிறேன். சரியாக பற்றுப்பு சந்தியினூடாக நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இனி முதலாவதாக 6 முன்னுக்கு போராண்டு பார்த்துட்டு அவங்களுக்கு பக்கத்தில் போய் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். கூட்டமாக தான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க வீரர்கள், பார்த்தாலே தெரியுது.
ஓகே, கையில் பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. களுவாஞ்சிக்குடி சந்தைக்கு பக்கத்தால் போய் கொண்டிருக்கிறோம். பிரதாப்புக்கு இவர் வந்து கடுகு சிறுநாளும் காரம் பெரிது என்பதுக்கு நாங்கள் இவர் ஓடிக்கொண்டிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஓடிக்கொண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா நிறைய ஆதரவாளர்கள் போட்டிக்கு இடையூறு வழங்குறதும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது விளங்குது. இந்த சவுண்டில் பைக் இதுக்கண்டே நேற்று முதல் அதை ரெடி பண்ணியிருக்கிறானு. இந்தபடியான ஏற்கனவே போன வருடம் ஃப்ரீடம் விளையாட்டு கழகத்தில் முதலாவது இடத்தை பெற்றவனாம். இந்த விளையாட்டு வையுகே நடத்தின 8ஆம் இடத்தை பெற்றவன் இப்போ முதலாவதாக இல்லை 3ஆவதாக போய்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 2 வீரர்கள் முன்னுக்கு போய்கொண்டிருக்கிறாங்க. சரியாக ராஜாஸுக்கு பக்கத்தால் போய்கொண்டிருக்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக எங்கன்னு சொன்னால் நம்ம செட்டிவாளையம் ஸ்கூலுக்கு பக்கத்தில் போயிட்டார் டேர்ன் பண்ணுறேன். நேற்று நினைக்கிறேன் பேர் ஒரு வெள்ளை பைக் கொண்டு ஓடி தெரிஞ்சார். அது பைக்கை இதுக்காக வண்டியை ரெடி பண்ண மாட்டார். சவுண்டுன்னா அவ்வளோ சவுண்ட் இருந்தது. கலப்பு சைக்கிளோட போட்டியில் முதலாவது இடத்தை பெற்றவரும். அடுத்ததாக குணால் என்று செல்லமாக அழைக்கப்படும் குணால் தாம்போல இருக்கு அவர் பேர். அவரும் 1-2 இல்லை 1-2 என்று சொல்ல இல்லாது ஒரே நேர்கோட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இவங்க தான் முதலாவது 2ஆவதாக வரும் வீரர்கள். அவர் வந்து நம்ம மலையகத்தை சேர்ந்தவர் தான். பின்னால் வாரவர் முன்னுக்கு வாரவர், பின்னால் இல்லை. சிவத்த ஆடை அணிந்து அபாயமாக காணப்படுவர் வீரர் அவர் தான். பாப்போம், இவங்க 2 பேருக்கு தான் போட்டி வரும் போல். இறுதி கட்டத்திலையும் இவங்க 2 பேருக்கு தான் போட்டி வரும் என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா குச்சியேசிக்காக ஜெகதாஸ் மாமா இங்கே படம் பிடித்து கொண்டிருக்கின்றார் வீடியோக்களை. இங்கே நம்மளுக்கு பாதுகாப்பு பணிக்காக வந்துள்ள 2 போலீஸ் இந்த உத்தியோகத்தில் வந்துருக்காங்க. ஓகே பாருங்கள், இங்கே நம்மளோட நிழல் ஸ்டுடியோக்காக புகைப்படங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஜினோஜன் அவர்கள். 5ஆம் பரிசு பரமகுருநாதன். ஜெயக்குமார் இப்போ வந்து ஓடிக்கொண்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 வீரர்களுக்கு பின்னாலாம் ஓடிக்கொண்டிருக்கிறாரு. மாமா இப்போ இளமை திரும்புதே அப்படி ஒரு பாட்டோட அவர் நிற்கிறாரு. இவங்க வந்து இண்டிபெண்டன்ட் நானியாக இருந்தாலும் இவங்களும் ஒரு விளையாட்டு போட்டி இந்த வருடம் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம், என்ன ரபிக் மாதிரியாக பிடிச்சி எழுதுறாரு போலோட. இவங்க ஓட்டம் புலன்னு நினைக்கிறேன். ஓகே 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 நீரை பின்னால் இருந்து அடித்து இவங்களுக்கு உற்சாகமாக வழங்கி கொண்டிருக்கிறாங்க கழுதாவளை வாழ் மக்கள். கண்ணதாசன் அவர் கண்ணதாசன் ஆனால் கவிதை எழுத மாட்டார். கிருஷ்ணகுணன் அவர்கள் ஓகே இவர் வீடியோடு கட்டான்னு சொல்கிறாரு. சரி சரி அவரை எடுத்து போமே நம்ம. சரியில்லே இங்கே பார்த்தா 2 பேருமே குளுக்கோஸை சமனாக பிரித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. முதலாவது 2ஆவது வரவங்க இவங்களா தான் இருக்கும். பாப்பம் கடைசியில் நம்மளுக்கு தெரியும். சில நேரம் 3ஆவது வரும் வீரரும் கிடைக்கல ஓடணும் என்று நினைச்சாருண்டா ஓடிடுவார். இவர் வந்து எமது ஓய்வு நிலை அதிபர், அதாவது சாவண்ண பரமானந்த அதிபர் சிங்கமாய் தான் இப்போ நிற்கிறார். பாருங்க, செட்டிபாளையம் மகா வித்தியாலயத்துக்கு முன்னால் நம்ம இடத்துக்குள்ள டேர்ன் பண்ணுவாங்க. இதுலேருந்து டேர்ன் பண்ணிட்டு அப்படியே போவாங்க. எங்களது இந்த சித்திரை குதூகலத்திலே எங்களது இந்த வையுகேயின் சித்திரை குதூகலம் 2025 சித்திரை குதூகலம் 2025 இந்த ஆண்களுக்கான மரதரோட்ட போட்டியில் இணைந்திருக்கின்றோம். தற்போது 2 வீரர்கள் முதல் இடத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த முதல் 2 வீரர்களும் எங்களுடைய செட்டிபாளையம் மகா வித்தியாலயத்தை அண்மித்து அடுத்த கட்டத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறார். பார்க்கலாம் இந்த போட்டியிலே யார் வெற்றி பெற போகின்றார் என்பதை. 3ஆவது இடத்தை அவர் பிடிக்க போகிறாரு. கழக உறுப்பினர்களால் வந்துட்டு இந்த என்னடி சொல்கிறது நீராகாரம் மற்றும் இந்த என்னடி சொல்கிறது என்னது குளுக்கோஸ் எல்லாம் வழங்கி கொண்டிருக்காங்க. இது 20 நண்பர்கள் விளையாடுன்னு ஒன்றாக இணைந்து ஓடிக்கொண்டிருக்காங்க. தோளுக்கு மேலே கை போட்டு ஒரு உற்சாகம் அளித்து அவருக்கு இவர் உற்சாகம் அளித்து அப்படி ஓடிக்கொண்டிருக்கார். விட்டுறாதரா அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்க, சிறு வயதிலே வந்து ஒரு விளையாட்டில் இருக்கிற ஒரு ஆர்வத்தின் அளவுக்கு ஒரு
இதாக கலந்து கொண்டிருக்காங்கன்னு பாருங்க. அவங்க 2 பேரும் தான் பேசி ஓடி வராங்க, என்ன விளக்கம் மட்டும் தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் களுவாஞ்செடி விஷ்ணு கோயிலை வந்து தாண்டி வந்து கொண்டிருக்கோம். அது வரைக்கும் 2 பேரும் ஒரே வேகத்தில் தான் ஓடி வந்து கொண்டிருக்காங்க. அவங்களோட ஆதரவாளர்கள் வந்து தண்ணீர் நீர் ஆகாரங்கள் அதுகளில் அடித்து அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி கொண்டிருக்காங்க. ஆமாம், இப்போ வந்து கொஞ்சமாக வந்து வேகத்தை வந்து கூட்டி கொண்டிருக்காங்க. இனித்தான் நான் யார் என்றது வந்து அந்த முதலாவது இடத்தினை தக்க வைக்கும் நபர் யார் என்ற போட்டி வந்து இனி அதிகமாக காணப்படும். களுவாஞ்செடி பெட்ரோல் செட்டுக்கு முன்னால் வந்து நிற்கும். ஆனால் இன்னும் வந்து அவங்களோட வேகம் வந்து ஒரு சம அளவிலே போய்கொண்டிருக்கு. அதாவது இலக்கை வந்து நெருங்கும் போது தான் அவங்களோட வேகம் வந்து அதிகரித்து காணப்பட்டு முதலாவது வார நபர் யார் என்ற போட்டி வந்து நிலவும். இலக்கு வந்து இன்னும் இருப்பது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள இலக்கு வந்து இருக்குது. அந்த இலக்குக்குள்ள வந்து அவங்கள வேகத்தை வந்து கூட்டுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். டிஎஸ் ஆஃபீஸில் வந்து இப்போ வீடியோ வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்து கொண்டிருக்கீங்க. அவங்க 2 பேரும் தான் வந்து ஆளுக்குள்ளே வைக்க விட்டுறாங்க. ஓகே ஓகே அவ்வளோங்க. முதலிரு இடங்களை வந்து அவங்க 2 பேரும் தான் இப்போயும் வந்து வேகம் ஒரு ஆள்ற வேகம் வந்து கொஞ்சம் கூடிக்கொண்டிருக்கு. அவங்க இருவருக்குள்ளேயும் தான் அந்த போட்டி நிலையும். அதாவது வந்து இறுதிக்கட்டம் வந்து மிக இதாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இன்னுமே வந்து சம அளவிலான ஓட்டங்களை வந்து ஓடிக்கொண்டிருக்காங்க அவங்க இருவரும். அந்த இலக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50 மீட்டருக்குள்ள அந்த வேகம் வந்து அதிகரிக்குமோ தெரியவில்லை. ஏன்னு சொன்னால் இன்னுமே கிராமத்தை வந்தடைந்த நிலையிலும் எரிவிலை வந்து நோக்கி வந்தடைந்த நிலையிலும் வந்து சம அளவாகவே ஓடிக்கொண்டிருக்காங்க. இப்போது வந்து ஒரு வீரர் மாத்திரம் வந்து ஒரு அளவாக வந்து ஓட்டத்தை வந்து கூட்டியிருக்கிறான்னு நினைக்கிறேன். ஒரு 5 மீட்டர் இடைவெளியில் தான் முதல் 2 இடங்களும் வந்து தற்போது நிலைமையில் இருந்து கொண்டிருக்கு. இறுதிக்கட்டம் இறுதி இலக்கை வந்து அடையும் போது தான் அவங்களோட திறமை வந்து இறுதி இலக்கில் வந்து தான் காட்டுவாங்க, வந்து முதல் இடத்தினை வந்து காட்டுவாங்கன்று நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம். எரிவில் கிராமத்தை வந்து அடைகிற நிலைமையில் வந்து மக்கள் வந்து இங்கே பாருங்க, பார்வையாளர்கள்லாம் வந்து வெகு விரைவாக வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. கொஞ்சம் எடுங்க. முதலாவது வந்து கொண்டிருக்கார். கொஞ்சம் அவர் இது வேகத்தை வந்து இப்போ கூட்டியிருக்கிறார்ன்றது வந்து தெளிவாக வந்து விளங்கியிருக்கும். ஆமாம், இடைவெளி கொஞ்சம் விட்டு வரார். தற்போது 5 மீட்டர் இடைவெளி. தற்போது கொஞ்சம் எடுங்க 20 மீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் இடைவெளி ஆயிடுது. ஓகே அவ்வளோங்க. இந்த பார்வையாளர்கள் ஆரவாரம் செய்து கரகோஷங்களை எழுப்பி அதாவது போட்டியாளர்களுக்கு வந்து ஒரு உற்சாக வரவேற்பினை வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க சைட்டில் நின்று. தற்போது இவர வெற்றி வந்து உறுதியாகி கொண்டு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த 2வது வரும் வீரருக்கான இடைவெளி வந்து மிக அதிகமாகவே காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இவரும் வந்து வேகத்தை கொஞ்சம் கூட்டிக் கொண்டே வருகின்றார். ஒரு சிறந்த விளையாட்டு வீரனாக தற்போது வந்து வலம் வந்து கொண்டிருக்கின்றார். எரிவில் பையூகே கழகத்தினால் இடம்பெறும் விளையாட்டுக்கள் அனைத்திலும் கலந்து கொண்டு முதலாவது இடத்தினை தட்டி சென்று கொண்டிருக்கின்றார். அதை வந்து தேசி புலியை கூட வந்து இப்போ கடித்து கொண்டு வருகிறார். தேசிக்க கடிக்கல, அது வந்து அந்த ப்ரெஷரை எதிர்றதுக்காக வந்து அமுக்கி கொண்டு வருகிறார் கைக்குள்ளே. 50 மீட்டர் இடைவெளியில் தான் ஓடுவார்கள் நினைத்தோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கக்குள்ளே வந்து அவரோட வேகத்தை வந்து கூட்டி அவரோட வெற்றியை வந்து உறுதி செஞ்சு கொண்டிருக்கார். எரிவில் கண்ணையம்மன் ஆலயத்தினூடாக வருகை தந்து கொண்டிருக்கோம். அவரோட வெற்றி இலக்கு வந்து இன்னும் இலகுவாக தெளிவாகவும் வந்து தென்படுகின்றது. அவர் வேகத்தை வந்து தற்போதும் வந்து இன்னுமே கூட்டிக் கொண்டிருக்கின்றாரே தவிர குறையவில்லை. நீதி ஓரங்களில் நின்ற பார்வையாளர்கள் ரசிகர்கள் எல்லாம் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. வீரர்களை வரவேற்கும் முகமாக முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆமாம், தற்போது கொஞ்சம் ஓகே. தற்போது அவரது வெற்றி இலக்கு வந்து உறுதியாகிவிட்டது. அதாவது முதலாம் இடத்தினை வந்து தட்டி செல்பவர், அவரது பேர் வந்து நம்ம வந்து இறங்கி கேட்போம். ஏற்கனவே ஃபினிஷிங்கில் முடிச்சுக்கிட்டார். முதலாவது இடத்தினை தட்டி செல்கின்றார். அவரை வெற்றி கழிப்பை தற்போது பாருங்கள், சோடா வந்து வீசி அப்படியான ஒரு இதில் வந்து அவரை வெற்றி கழிப்பு இருக்கின்றது. 2ஆம் நம்பர் அங்கே. ஆமாம், தற்போது வந்து 2வது வரும் வீரர் வந்து தற்போது வரைக்கும் காணவே இல்லை. ஆமாம், தற்போது வந்து 2வது வீரர் வந்து இப்போது இலக்கை வந்து தட்டி செல்கின்றார். 2வது இடத்துல வந்து தட்டி செல்பவர் செல்கின்றார். இனி முதலிரு இடங்கள் வந்து தெரிஞ்சது ஏற்கனவே வந்து தெரிந்த விடயம்தான். ஏனென்று சொன்னால் ஒரே சம அளவில் இருவரும் வந்து ஓடிக்கொண்டு இருந்தவர்கள். இறுதி கட்டத்தை நெருங்கியவுடன் அவர்களது ஓட்டம் வந்து வேகமாக இருந்தது. தற்போது வந்து பார்ப்போம்
மூன்றாவது நபர்கள் வந்து இன்னும் காணவில்லை. வரங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்வையாளர்கள் வந்து உற்சாக வரவேற்பு அளிக்கிறதுக்காக பார்வையாளர் இருக்காங்க. அடுத்ததாக வந்து பெண்களுக்கான மரதன ஓட்ட போட்டிக்கும் ரெடி ஆகி கொண்டிருக்காங்க. ஹாய் திலக்ஷன். ஹாய். மிக சிறப்பாக வந்து இந்த பணியினை வந்து மேற்கொண்டு கொண்டிருக்கிற வந்து சரிதா. அதை வந்து கழக உறுப்பினராக வந்து நீண்ட வர காலமாக இந்த கண்ணை விளையாட்டு கழகத்தின் ஊடாக சிறப்பான பணிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கார். அவர் தான் இந்த பதிவிர விளக்கத்தையும் பார்த்து கொண்டிருக்கார். ஓகே, முதலாவதாக இவர் தான் வந்திருக்கிறார். வீரர் வாழ்த்துக்கள். தேங்க்யூ மச்சான். வாழ்த்துக்கள். இப்போ கைதாடி எல்லாம் இருக்குது. சாமா இந்த வெற்றி பெற்ற தருணத்தை எப்படி நீங்கள் இப்போ உணர்றீங்க? நல்ல சந்தோஷமாக இருந்துச்சாதான். ஓடையில் நல்ல எல்லோரும் தண்ணி ஊற்றி நல்ல சப்போர்ட் செஞ்சு வந்தாங்க. ஓகே, இதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு போட்டியில் வென்ற நீங்கள் சைக்கிள் ஓட்டத்தில் அதுலேயும் 15,000 ரூபாய் பெறுமதியான பரிசு. இதில் எவ்வளவு பெறுமதியான பரிசு தராங்க? இது போன வருஷம் தான். இப்போ 3 வருஷம் நான் தான் பெஸ்ட் அடிக்கேன். 3 வருஷம் நீங்கள் போன வருஷம் இருக்கிறார் அவர். போன வருஷம் 25,000, அதுக்கு முதல் வருஷம் 25. இப்போ எவ்வளோ தராங்கன்னு தெரியல தான். இல்லை, உங்களுக்கு போட்டி இப்போ ஏற்கனவே சொல்லி தானே இருப்பாங்க. அறிவிக்கலை, நான் இருக்கலை. இருக்கலையா? நீங்கள் இருக்கலன்னு சொல்லுங்கள். அறிவிச்சிருப்பாங்க. என்னடா அறிவிக்கல, நான் இருக்கலை. இருக்கல தானே? ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்த போட்டியில் என்ன பின்னர் கலந்து கொள்றதா? வழுக்கு மரம் ஏறுறதில்ல, வழுக்கு மரம் ஏறுறதா? ஓகே, உங்களுக்கு இப்போ வெடியெல்லாம் கொடுத்துனவங்க? அது இந்த மச்சானும் வைஃபும். இவங்களோட மச்சானும் வைஃபும் இவங்களுக்காக வெடி கொளுத்தி வெற்றி கழிப்பை கொண்டாடிக்கிறாங்க. சரி, நம்ம பின்னரம் சந்திப்போம். சரியா தான். ஓகே, தேங்க்யூ. ஓகே, பாய்.